ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வழியில் துடித்த ரோஹித் சர்மா அவசரமாக மைதானத்தை விட்டு வெளியேற்றம். என்ன நடந்தது தெரியுமா? 2024 T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வலியால் துடித்து மைதானத்தை விட்டு வெளியேறினார். அவர் பாதி பேட்டிங் செய்து கொண்டிருந்த நிலையில் மைதானத்தை விட்டு வெளியேறினார். இதையடுத்து ரசிகர்கள் இடையே பரபரப்பு ஏற்பட்டது. 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதிய குரூப் சுற்று போட்டி நாசா கவுண்டி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் அயர்லாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி வெறும் 96 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 16 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த அயர்லாந்து அணி நியூயார்க் மைதான பிச்சை சமாளித்து ஆட முடியாமல் திணறியிருந்தது. இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களுக்கும் இந்த நிலை வரலாம் என்ற சந்தேகம் இருந்தது. எனினும் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி இந்திய அணியை வெற்றிக்கு அருகே அழைத்துச் சென்றார். துவக்க வீரராக இறங்கிய விராட் கோலி ஒரு ரன்னில் ஆட்டமிழந்த நிலையில் ரிஷப் பண்ட் உடன் ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா 3 சிக்ஸ் 4 4 அடித்தார். 37 பந்துகளில் 52 ரன்கள் குவித்தார். சரியாக 10 ஓவர்களில் இந்திய அணி 76 ரன்களை சேர்த்தது. அப்போது ரோஹித் சர்மா தோள்பட்டையில் வலி ஏற்பட்டு துடித்தார். பின்னர் இந்திய அணியின் பிசியோதெரபிஸ்ட் அவரை பரிசோதித்தார். அதன் பின் ரோஹித் சர்மா பேட்டிங் செய்ய முடியாத நிலையில் மைதானத்தை விட்டு வெளியேறினார். முன்னதாக இந்திய அணியின் பந்துவீச்சின் போது ரோஹித் சர்மா ஒரு கேட்சை பிடிக்க முயற்சி செய்தார். அப்போது கீழே விழுந்த அவருக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. அந்த வலியுடன் பேட்டிங் செய்த அவர் அரை சதம் அடித்த நிலையில் வலி தாங்க முடியாமல் மைதானத்தை விட்டு வெளியேறினார். அவர் அடுத்த போட்டியில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் இந்திய ரசிகர்களுக்கு எழுந்துள்ளது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகி சென்றதை அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் 2 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அதன் பின் சிவம் துபே மற்றும் ரிஷப் பண்ட் இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். ரிஷப் பண்ட் 6 அடித்து அணியை வெற்றி பெற வைத்தார். நன்றி, வணக்கம்.